Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு bridal blouse டிசைன் பார்க்க போறோம். boat neck ஃப்ரண்ட்ல பேக்ல வந்து pot neck அப்புறம் ஸ்லீவ் வந்து puff sleeve மாடல்ல ஆரி வர்க் பண்ணி full beads டிசைன் வந்து பண்ணிருக்கேன். blouse இருக்கு, அதோட சாரியும் இருக்கு. எந்த அளவுக்கு மேட்சா காம்பினேஷனா சூப்பரா இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாसेस நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாसेस ஜாயின் பண்ணனும்னு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா டீடைலும் நான் அதுல சொல்லிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் saree பாத்துறலாம். இந்த saree பாருங்க, ஒரு அழகான ஒரு காஞ்சிபுரம் பட்டு saree. இந்த சாரியோட கலர் ஃபுல் கலருமே வந்து green, ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே வந்து கோல்ட் கலர்ல அப்படியே ஜரி பார்டரோட இருக்கு. இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 8000 பட்ஜெட்ல உள்ள saree. இதோட saree ஃபுல் பாடி வந்து நீங்க பாக்குறீங்க. அடுத்து வந்து சாரியோட முந்தானை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சாரியோட முந்தானை. இது வந்து பேக் சைடு வரும்ல, இதுதான். ஸோ இது வந்து ஃபுல்லுமே ரெட் கலர். இந்த கலர்லேயே வந்து பிளவுஸ் சாரியோட வித் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சாரியில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, நான் வந்து சாரி குச்சி பண்ணியிருக்கேன் த்ரெட் ஒர்க்கில். சாரியோட கலர் க்ரீனு. ஸோ அந்த க்ரீன் கலர் இங்கே வர மாதிரி ஃபுல்லுமே வந்து குச்சி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பிளவுஸோட டிசைன் ப்ளஸ் இந்த குச்சி எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். பிளவுஸோட பேக் நெக் பாருங்க. பேக் நெக் வந்து ஒரு போட் நெக் கொடுத்துட்டு கீழே ஒரு டிராப் ஓப்பன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லுமே பீட்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்கோட லேயர்ல எங்க இருந்து நெக் ஸ்டார்ட் ஆகுதோ எங்க முடியுதோ அந்த இடம் வரலும் ஃபுல்லுமே வந்து ஒரு 1.25 இன்ச் கேப்க்கு ஃபுல்லுமே வந்து கோல்டு மோத்தி பீட்ஸ் வச்சு ஃபுல்லுமே ஃபில் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே கேப் இல்லாம ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இதோட பேக் நெக் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்லீவ் பார்ப்போம். இந்த ஸ்லீவ் பாருங்க, பஃப் ஸ்லீவ் எவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்குன்னு. இந்த பிளவுஸ்ல எங்கேயுமே புட்டாஸே கிடையாது. ஃபுல்லுமே பார்டர் மாதிரி நெக்குக்கும் ஸ்லீவோட எண்டுக்கும் டிசைன் மட்டும்தான் ஃபுல்லுமே ஃபுல் பீட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பஃப் வந்து எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. இதோட ஃப்ரண்ட் நெக் தான் வந்து ஹைலைட்டே. ஏன்னா நம்ம எப்பவுமே ரெகுலரா வந்து பிரைடல் பிளவுஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்ல இந்த சைடு, அதாவது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஒரு ஹாஃப் மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி பண்ணுவோம். பட் இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் நெக்குமே டிசைன். ஏன்னா போட் நெக் அப்படின்னு வரும்போது நம்ம சாரி என்னதான் உடுத்தினாலும் இந்த இடம் மட்டும்தான் கவர் ஆகும். நெக் வந்து ரொம்ப மேலேயே கழுத்து பக்கத்திலேயே இருக்கிறனால ஃபுல் ஸ்பேஸும் வந்து எம்டியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லுமே வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன்.